என் கணவர் பேர் சங்கர்குமார், மகன் சிவேந்திர மௌரிஷ். நாங்கள் 3 பேரும் கிருஷ்ணகிரியிலிருந்து தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் எல்லாரும் சொன்னது போலதான் 3 months பிஃபோர் 3 times வந்து பிளான் பண்ணோம். பட் அது போஸ்ட் போன நாங்க 2 பேரும் ஒர்க்கிங்ன்றதுனால அது ரொம்ப தள்ளி போச்சு. அது எனக்கு ரொம்ப பெருசா வந்து போகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தேன். பட் இப்போ பிளான் பண்ணி வந்தது வந்து ரொம்ப எதாச்சியா கேஷுவலா தான் நாங்கள் அதை பிளான் பண்ணி வந்தோம். பட் இங்க நடந்தது எல்லாமே வந்து 200% எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்க என்ன மாதிரி சூழ்நிலை மனநிலையில வந்தோமோ அதுக்கு அப்போசிட்டா அது பாசிட்டிவா எல்லா விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள சிந்திக்க தூண்டி இருக்கு. அதுக்காக முதலாவதாக எங்களுக்கு ரெஃபர் பண்ண எங்க சாரோட ஃப்ரெண்ட், தென் நாங்க இன்ஸ்டாவிலையும் அதை பார்த்துட்டு தான் வந்தோம். அடிஷ்னலா வந்து இப்போ நம்ம டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு முதற்கண் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க போட்டது ஏதோ சின்ன சர்க்கிளா இருக்கலாம், பட் இங்க வந்து கைடு மேடம் ரூபா மேடம் அவங்க அதை ரொம்ப பெரிய சர்க்கிள் ஆக்கி எங்களை ஒரு நியூ வேர்ல்டுக்குள்ள டிராவல் பண்ண வச்சுட்டாங்க. அந்த வேர்ல்டுக்குள்ள ஒரு 3 விஷயத்த வந்து இங்க ரெசல்யூஷனா இங்கிருந்து கிளம்பும் போது அதை நான் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியா நான் எடுத்துட்டு போறதா நான் விரும்புறேன். அதுதான் நடந்துகிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் மைண்ட் லெவல்ல. ஒண்ணு என்னன்னா ரிலேஷன்ஷிப் லைஃப்ல ஒரு பேரண்ட், ஃபாதர் மதர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் சன் டாட்டர், அப்புறம் மற்ற ரிலேஷன்ஸ் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது எப்பவுமே வந்து இப்போ நம்ம ஒரு படம் பார்த்தா நமக்கு ஒரு இம்பாக்ட் வரும். அது கொஞ்ச நாளைக்கு அந்த இம்பாக்ட்ல ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம், நமக்கே தெரியாம நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். பட் இப்போ அவங்க சொன்னது போலதான் எல்லா புராணங்கள்ல யுகங்கள், அந்த யுகங்களே என்னன்றது எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அது போலவே தலைமுறை பொதுவாக நாங்கள் 3 தலைமுறை 2 தலைமுறை அந்த பாவ புண்ணியம் கரைக்கிறதுக்காக பல பரிகாரங்கள் இது போன்ற விஷயங்களை தான் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்ப என்னன்னா அந்த தலைமுறையே வந்து 21 தலைமுறைன்றது இவங்க சொல்லும்போது அப்படியே பிரமிச்சு போயிட்டேன் நான். அப்படின்னா இப்ப நம்ம எப்படி வாழணும், இது பின்தொடர்ந்து எத்தனை பேருக்கு இந்த புண்ணியங்கள் போய் சேரப்போகுது. ஸோ நம்ம தெளிவான சிந்தனை வந்து இவங்க இன்னும் எவ்வளவு தெளிவா நம்ம வாழ்க்கை பாதையில பயணிக்கணும் அப்படின்றத வந்து சிறப்பான முறையில தூண்டி விட்டுருக்காங்க. இது எல்லாமே யதார்த்தமா நடந்து முடிந்த உண்மைத்தன்மை கொண்ட விஷயம் இல்ல. கதையா மட்டும் சொல்லாம அதை பிராக்டிக்கலா ஒரு விஞ்ஞான ரீதியா ரொம்ப அழகா அந்த ராக்கெட் லான்ச் ஏன் அந்த புகை அந்த கரி தூசி எல்லாம் ஏன் வருது, அதெல்லாம் ஆல்ரெடி 3000 years பிஃபோரே வந்து அது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்றத அழகா கார்லேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே இதுல அவங்க சொன்னது மேலோட்டமா இருக்குமா, இதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு அப்பப்போ ஒரு டவுட் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஆனா அந்தந்த ஸ்தலங்களை போய் காலடி பதிக்கும் பொழுது உண்மையிலேயே அவங்க சொன்ன ஃப்ரீக்வன்சி அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம அட்மிட் ஆகி இருக்கும் பொழுது அது அப் டவுன் அந்த இசிஜி இதை பார்க்கும்போது நம்ம ஹார்ட் பீட் ரேஞ்சு போகும் இல்லைங்களா, இப்ப எல்லாமே வந்து ரொம்ப நார்மல் ரேஞ்சில் இருந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதுல முக்கியமா அவங்க சொன்ன ஒவ்வொரு ஸ்தலங்களும் இதுக்கு முன்னாடி நான் இந்த கோவில நவகிரக கோவிலுக்கு 4-5 முறை எல்லா கோவிலுக்கும் நான் வந்திருக்கேன். ஆனா வந்துட்டு போன ஃபீல அப்பெல்லாம் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு தெரியாது. ஆனா அவங்க சொன்னது ஒரு திருமணம், அதை போலவே நமக்கு ஏதாவது ஒரு திசை நடந்துட்டு இருக்கும், ராகு திசை, கேது திசை, சனி திசை, முக்கியமா அந்த சனி சொன்ன அந்த சமயத்துல சம்டைம்ஸ் எனக்குமே என்னை அறியாம அந்த வார்த்தையை வந்து ஏதோ ஒரு ரேஞ்சில் டென்ஷன் இருக்கும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தியது உண்டு. ஆனா அதனுடைய அர்த்தமும் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ரொம்ப தெளிவாயிட்டு இருக்கு. இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவா புரிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் இந்த கும்பகோணம் சுத்தி நம்ம அந்த ஸ்தலம் காலையில டிராபிக் ஆச்சு இல்லைங்களா, அதுல பார்க்கும் பொழுதே என்னதான் வந்து அந்த டைமிங் டென்ஷன் இருந்தாலும் போக முடியலன்றது அவங்களுடைய டெடிகேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்னு இந்த ஏரியா சுத்தியுமே வந்து நீர்நிலைகள் நிறைந்த ஏரியாவாக இருக்கு. அதுக்கு மேல அவங்க சொன்ன அந்த சோழ டைனஸ்டி அது எப்படி வந்துச்சு, அது அந்த மதுரை, ராமேஸ்வரம், அந்த பரிகாரங்கள், அந்த 5 பஞ்சபூத அந்த பரிகாரங்கள்லாம் வந்து 5 கோவில் உதாரணங்களை வந்து அவங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு.
இதுக்கு முன்னாடி மேலோட்டமா பார்த்து கொண்டு இருந்த ஒரு விஷயத்த ஆல்ரெடி நான் ரொம்ப இன் டெப்தா சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ உள்ளார்ந்தமா ஒரு வைப்ஸ் வந்து எடுத்து போற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு மேல அந்த புதன் கோவில்ல வந்து 2 விஷயம் வந்து நான் புதுமையா தெரிஞ்சுக்கிட்டது. பொதுவா புதன்ல வந்து என்னன்னா கல்வி வரும்ன்றது எனக்கு அது தெரியும். அதோடு சேர்ந்து அந்த கலைகளையும் வந்து சொன்னாங்க. அதுல அந்த சந்திர தீர்த்தம் எல்லா ஸ்தலத்திலுமே ஒரு கெட்ட விஷயம் ஒரு கெட்டதா வந்து நடந்திருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவங்களுடைய பேரண்டோ இல்லை அவங்களோட குருவோ யாராவது வந்து அதை நிவர்த்தி பண்ற மாதிரி அந்த இடத்துல அப்போ அது ஏன் இருக்காங்க, அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் பலன் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படி சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சந்திர தீர்த்தத்தோடைய அந்த பலன் முழுமையா நம்மளுடைய உடல் எதுக்கு நாம எடுத்துக்கொண்டு சென்றால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றது. இன்னொன்னு சிதம்பரம் தான் வந்து அவரு சிவன் வந்து ருத்ரா அந்த நடராஜரை வந்து இருந்திருக்கிறாரு அப்படின்றது அந்த இடம் தான் அப்படின்றத இது நாள் வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருந்தோம். பட் இவங்க சொன்ன பிறகுதான் வந்து இங்க இந்த அகோரமூர்த்தியாக எப்படி இருந்திருக்காங்க. ஆனாலும் லாக் ஆகி இருந்தாலுமே அதனுடைய இதை எப்படி ஒரு சிலையை முழு வடிவத்துல பார்க்கணும் அப்படின்றத அவங்க சொன்ன கருத்தை கேட்டுட்டு போய் தான் அதன்படிதான் வந்து வழிபட்டுட்டு வந்தோம். உண்மையிலே அது நல்லா இருந்தது. கோபுர தரிசனங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அதற்கு மேலாக நான் கூட டீச்சர்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். நிறைய பேர்த்த வச்சு கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனாலே வந்து டென்ஷன். இன்னைக்கு நாங்களே ஒரு இடத்துல பையன் இளநீர் கேட்டான்ட்டு தான் போனோம்னே ஒழிய பர்பஸிவா பண்ணல. பட் ஒரு லேடி அவங்களால இதை செய்ய முடியுமா ஒரு மெத்தனமா நினைக்க வைக்காம பயங்கர கான்பிடென்டா தான் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர், அதற்கு மேலாக ஒரு என்ன சொல்றது கடவுள் அனுப்பிய ஒரு பர்சனா கூட நாங்க ஃபீல் பண்றோம். அந்த டென்ஷன் இல்ல, செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு தன்னார்வலராக இருந்து ரொம்ப டெடிகேட்டிவா எஃபோர்ட்ஃபுல்லா போட்டு அழகா எங்களுக்கு முழுமையான சர்வீஸ் மைண்டடோட பண்ணியிருக்காங்க. எனவே எங்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். உங்களுடன் உறுதுணையாக இருந்து சின்ன வயசு தம்பி தான். உங்க பேர் என்ன கண்ணு? கதிர் ரொம்ப பொறுமை, யாருக்கிட்டையும் எந்த முகம் சொல்லிக்காம உள்ளபடி சொல்லி எல்லாரையும் வந்து பயணிக்க வச்சாங்க. இவருக்கும் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேலாக எங்க மேடம் தனலட்சுமி மேடம் அவர்கள் கூறியது போலதான் நான் ஏறி உட்கார்ந்த உடனே ஏன் பேக் சீட்டு புக் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்கார்ட்ட தான் ஃபைட்டு. தூக்கி போட்டா என்ன ஆகுறது அப்படின்னு. சரி வேற வழி இல்லை, நம்ம எப்படியாவது அந்த கோவில் போய் தான் ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஃபீலுமே எங்களுக்கு இல்ல. டிரைவர் ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா வந்து அந்த டிராபிக்ல கூட என்ன அந்த வண்டியை நாம எங்கேயாவது சாஞ்சிருமோன்னு ஒரு இடத்துல பயந்து பாக்குற அளவுக்கு எங்கேயுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தா டிரைவ் பண்ணி கொண்டு போனாரு. ஏன்னா அவரு கையில தான் நம்ம எல்லாத்தோடைய இதுவும் இருக்கு. அதுவும் அவருடைய திறன் சார்ந்த விஷயம். அவருக்கும் அனைவரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணம் எங்கள் அனைவருக்கும் பாசிட்டிவ் வைப்ஸோட ஃப்ரீக்வன்சியோட லைஃப்ல எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகணும். அந்த ரிலேஷன்ஷிப்பால நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பாசிட்டிவ் மோட்ல எல்லாத்துக்குமே வீடு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ட்டு எங்கள் குடும்பத்தார் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை ரூபா மேடம், எனக்கு தெரிஞ்சு நீங்க 50+ ஏஜ்ல தான் இருப்பீங்க. அபவ் 60+. வாழ்க வளமுடன் மேடம். மென்மேலும் நீங்கள் வளத்துடன் வாழ மனமார்ந்த வாழ்த்துகிறேன். ஸ்டில் உங்களை மாதிரி நாங்களும் பிரிஸ்காகவே இருக்கணும் அதுக்கு காரணம் உங்களுடைய சிந்தனைன்றது தெளிவாக புரிகிறது. உங்களுடைய சர்வீஸ் மைண்ட் மென்மேலும் மேலோங்க. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ.